ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டே ஈவினிங். நம்ம வெளியே எங்கேயுமே போகிறதில்ல ரீசெண்ட் டேஸாக. சரி பக்கத்துலேயே எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம், வீட்டிலே தானே இருக்கோம். சரி பக்கத்தில் எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம், வெளியே கிளம்பலாம் அப்படின்னு யோசித்தோம். அப்போ தான் இன்ஸ்டாகிராமில் அதிகமாக இப்போ ரீல்ஸ் வந்துகிட்டே இருந்தது. நம்ம இங்கே கோயம்புத்தூர் கொடிஷியா அங்கே அந்த எக்ஸிபிஷன் தான். சரி நம்ம பக்கத்தில் இருந்துட்டு போகாட்டி எப்படி அப்படின்னு சொல்லி தான் நம்ம போயிருந்தோம். நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தோம். அங்கே ஒரு ஆளுக்கு ஒரு 150 டிக்கெட்டு. நாங்கள் 4 பேர், குட்டீஸ்க்கெலாம் இல்லை. உள்ளே போனால் உண்மையிலே ஒர்த்துங்க. ஏன்னா அங்கே நிறைய அந்த நம்ம பார்க்காத நிறைய பேர்ட்ஸ் இருந்துச்சு. ஐ மீன் நான் பார்க்காததெல்லாம் இருந்துச்சு. பார்க்குறது மட்டும் இல்லை, நம்ம அதை நம்ம கையில் ஷோல்டரில் எல்லாமே வச்சு விட்டாங்க. அதுக்கு ஒரு ஆளுக்கு 100 ரூபா. சரி நம்ம தூரத்துலேருந்தே வீடியோ எடுத்து பார்த்துக்கலாம், எதுக்கு போய் செலவு பண்ணிவிட்டு அப்படின்ட்டு அங்கே பார்த்துட்டு மட்டும் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பாம்பு உண்மையோ கழுத்தை சுற்றி கையில் சுற்றி எல்லாம் போட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நமக்கு பார்க்குறதே பயமாக இருக்குது, எப்படி தான் அப்படி போட்டு எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு தெரில. அப்புறம் அங்கேருந்து உள்ளே போனால் அந்த ஃப்ளவர்ஸு, இந்த சும்மா ஆர்டிஃபிஷியலாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த குட்டீஸ்க்காக. அங்கேருந்து அப்படியே உள்ளே போயிட்டோம்னா அந்த ரோபோ டாகு மை ஃபேவரெட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அங்கே தான் உண்மையிலே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் கடல் கன்னி உண்மையிலே பாவங்க, இப்படி தான் தண்ணிக்குள்ளேயே இருக்காங்கன்னு தெரியல. உண்மையிலே பாவம். எனக்கு அதை ரசிக்கிறத விட பாவமாக தான் இருந்துச்சு. ஏன்னா தண்ணியிலேருந்து வெளியே மூச்சு விட்டுட்டே இருந்தாங்களாம். மேபி எனக்கு அப்படி தோணுதோ என்னமோ தெரில. அதுக்கப்புறம் ஃபிஷ் அக்வேரியம் எனக்கு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. சூப்பர். நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நிறைய இந்த ஃபிஷ்ஷெல்லாம் வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறனால மேபி எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி பார்த்தேன்னு நினைக்கிறேன். அண்ட் குட்டீஸ்லாம் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அங்கிட்டு ஃபுல்லாகவே கடை மட்டும்தான் இருந்தது. ஃபுல்லாக அந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு. அங்கே எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. நம்ம வெளியே கம்பேர் பண்ணும்போது உள்ளே ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்துச்சு. சரி கொஞ்சம் 2-3 திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே வெளியே வந்துட்டோம். அண்ட் ஃபைனலாக லாஸ்ட்டாக ஒரு சிறப்பான சம்பவம் நடந்தது. அதை நீங்கள் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். சூப்பரா இருக்கு. பாட்டு எடுக்கலாமா? உள்ள இருந்தா தான் மீன், வெளியே இருந்தா கருவாடு. பாருங்க. நம்ம ஃபைனலாக எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு 5:30 வெளியே வந்துட்டோம்.
ஆனால் ட்விஸ்ட் என்னென்னா நம்ம அச்சு ஸ்கூட்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை. என்ன ரீசன்னே தெரில. இன்றைக்கி மெக்கானிக் செட்டு வேறு எல்லாமே லீவு சண்டேங்கனால எங்கேயுமே பார்க்கவும் முடியல. எல்லாருமே ஹெல்ப் கூட பண்ண வந்தாங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாருமே ஹெல்ப் பண்ண வந்தாங்க. ஆனால் நம்ம அச்சு ஸ்டார்ட்டே ஆகலை. அப்புறம் என்ன பண்ணுறது, ஒரு இடத்துல விட்டுட்டு நாங்கள் எல்லோரும் அப்புறம் ஒரே ஸ்கூட்டியில் தான் வீடு போய் சேர்ந்தோம். அவ்வளோதாங்க எங்கள் சண்டே விலாக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.